ரிஷபராசி நேயர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நெருக்கடியில் இருந்தாலும் அந்த நெருக்கடியையும் கஷ்டத்தையும் கொஞ்சம் கூட வெளியில் காட்டாமல் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற தோற்றத்தை வெளியில் காட்டிக்கணும். அதே போல் முகத்தில் இருக்கக்கூடிய புன்சிரிப்பும் அந்த கலையான முகமும் தான் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலேருந்து விலகி வருவதற்கு ஓரளவு வழிவகுக்கும். ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் உள்ள ராசிங்கிறதுனால சுக்கிரனுடைய குணாதிசயம் கொஞ்சமாவது இருக்கணும். தன்னை எப்போதுமே அலங்கரிச்சுக்கணும். குறைந்தபட்சம் உடம்புல இந்த பெர்ஃப்யூம் இந்த வாசனை திரவியங்கள்லாம் தடவிட்டிங்கனாலே அங்கேயே சுக்கிரன் உங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர ஆரம்பிச்சிருவார். பெரிய பணம் கிடைக்குதோ இல்லையோ அன்றாட தேவைகளுக்கான சிறு சிறு பணத்துக்கு பாதிப்பு இல்லாத வகையில் வழி செய்வாதுங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கடைப்பிடிக்கணும். ரிஷபராசிக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு உரிய கிரகமான சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ஏன்னு பார்க்கும்போது அது 9ஆம் இடமாக மட்டும் பார்க்காம அதை ஒரு பாதகஸ்தானமாகவும் பார்க்கணும். அடுத்தது ரிஷபராசிக்கு சுக்கிரன் மட்டும் உரியதில்லை, அது துலாம் ராசிக்கும் உரிய கிரகங்கிறதுனால அது போய் 9ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பாக சொல்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் சுக்கிரன் தனியாக இல்லாமல் சுக்கிரனோட இன்னும் ஒரு 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த தன்மையிலேருந்து ஓரளவு விடுபட்டு வருவதற்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது 4ஆம் இடத்துக்குரிய அந்த சூரியன் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். என்னதான் பாதகஸ்தானமாக இருந்தால் கூட சுக்கிரனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய புது விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்க்கும்போது இந்த உடல் மீதான ஒரு அக்கறை, உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நல்லா கட்டுமஸ்தாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு. இந்த எண்ணம் இப்போ அதிகரிக்கும். அதுக்கான முயற்சிகளில் அவங்க கொஞ்சம் இறங்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான புதனும் அதே இடத்துல இருக்கிறதுனால 2க்கும் 5க்கும் உரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன பண தேவைகள் இருந்தாலும் ஒரு நெருக்கடிகள் இருந்தாலும் அவங்களுக்கு அவசியமாக தேவைப்படுற பணம்ங்கிறது கண்டிப்பாக சேர்ந்துடும். அதை புதன் உறுதிப்படுத்துவாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது செவ்வாயும் அதே இடத்துல இருக்குது. அப்போ செவ்வாய் எப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் ஒரு பக்கம் 12ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் 7ஆம் அதிபதி. அப்போ மனைவியால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செலவுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அல்லது மனைவி பேரில் ஏதாவது பணத்தை போட்டு வைக்கணுங்கிறது மனைவிங்கிறது ஆண்களுக்கு குறிக்கிறது. பொதுவாக வாழ்க்கை துணைவர் பற்றிய ஒரு பாதுகாப்பும் அவங்க எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சேமிப்பாவோ இல்லை முதலீடாவோ ஏதாவது ஒரு வகையில் செய்யணுங்கிற எண்ணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இந்த மாதம் அதிகமாக உதிக்கும். ஆனால் இதுக்கான பலன்கள் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் அடுத்தடுத்த மாதங்களில் தான் கிடைக்கணுங்கிறதுனால அந்த சிந்தனைகள் மட்டும் மனசில் உருவாகும். அடுத்தது வாழ்க்கை துணைவரோடு சேர்ந்து ஏதாவது புது இடங்களுக்கு பயணம் சென்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது கோயில் திருவிழாக்களாக இருக்கலாம், இல்லை ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா மனதுக்கு பிடிச்ச சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்கள் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து அடுத்தது பார்க்கும்போது 10ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால அந்த இடத்துக்கு ஏற்கனவே ராகுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பக்கம் புதன், இன்னொரு பக்கம் சுக்கிரன், 3ஆவதாக ராகு இருக்கு இல்லையா, மனசுக்குள்ளே இவங்க என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்களோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான ஆசைகளை தை மாதத்துக்குள்ளே இந்த ரிஷபராசிக்காரர்கள் நிறைவேற்றிப்பாங்க. அது அவங்களுக்கு மனதுக்கு பிடித்த விஷயங்களாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிற வரைக்கும் முழுமையான நிறைவு இல்லாட்டி கூட ஓரளவு பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அவங்க வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல உள்ள கிரகமான குரு வக்ரகதியிலே தான் இருக்கார். இன்னும் வக்ர நிவர்த்தி அடையாததுனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குரு வக்ரகதி அடைவதற்கு முன்னாடி ஓரளவு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டுருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் நெருக்கடியை சந்தித்த பிறகு தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நீங்களே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம தேவையில்லாத அனாவசியமாக என்னென்ன செலவுகள்லாம் பண்ணியிருந்தோமோ இந்த செலவுகள்லாம் என்னென்னத்தெல்லாம் கட் பண்ணுறதுன்னு நீங்களே அந்த திட்டத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா கடந்த மாதம் நீங்கள்
நீங்கள் அவ்வளோ கடுமையான ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கிறதுனால இந்த மாதம் வந்து நிதி மேலாண்மைன்னு சொல்கிற மாதிரி குடும்ப பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அது தனி மனித பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்ட பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, தேவையற்ற செலவுகள்லாம் கட் பண்ணி தூக்கி எறியதில் தெளிவான ஒரு திட்டம் வகுப்பீங்க. இது வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை உருவாக்கி கொடுக்கும். குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆன பிறகு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய மாதிரி ஓரளவு உங்களுக்கு பண வரத்து வந்து சீராக வர ஆரம்பிச்சிடும். பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லாதுங்கிறதுனால குரு வக்ர நிவர்த்தி அடைகிற வரையில் சற்று வந்து கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது பார்க்கும்போது கேது வந்து 4ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாகன விஷயங்கள்லையும் வீடு விஷயங்களும் பெரிய அளவுக்கு நிறைவடைய மாட்டீங்க. உடம்பு நல்லா தான் இருக்குது, ஆனால் தெரியல அப்பப்போ ஏதோ சின்ன சின்ன சிக்கல் வந்துடுது. ஏதோ ஒரு சிம்டம்ஸ்லாம் வர்றதை பார்த்தா இதை இப்போயே செக் பண்ணிக்கிட்டா நல்லதுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை வந்து அடிக்கடி போய் தேடுற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய அளவுக்குலாம் செலவு வைக்காது, அது ஒரு சின்ன சின்ன செலவுகளை அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல் உணவு விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சில நேரத்தில் வந்து உங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாகிட்டு இருக்கும். அதனால் பிடிக்காத சாப்பாட்டை அளவுக்கு அதிகமாக கட் பண்ண வேணாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டயட்டுக்காக சில விஷயங்களை சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா, அதை கண்டிப்பாக சாப்பிட்ணும். இது ரிஷபராசிங்கிறதுனால மாட்டுக்கு என்ன சொல்லுவாங்க, உடம்பு பூரா வயிறும்பாங்கள்ல, அதனால் ஏனோ தானோன்னு சாப்பிடக்கூடாது. வயிறு முட்டை சாப்பிட்டா தான் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய வரவுகளும் தடங்கள் இல்லாமல் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்காமல் உழைக்கணும். ரெஸ்ட்டு வந்து பெரிய அளவுக்கு எடுத்திங்கனாலே அதுவே உங்களை வந்து மனச்சோர்வை உண்டாக்கிடும். இதன் மூலமாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை வந்து நீங்கள் விரட்ட முடியும். அது வரைக்கும் அது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 9ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் 4 கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த 9ஆம் இடத்தை பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்தது பார்க்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒண்டி தான் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாகவோ வேலை செய்கிற இடத்துலையும் வந்து உங்களை ஓரளவு உங்களை ஸ்டேட்டஸை லேசாக கொஞ்சமாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு வகிக்குது. தொழில் சம்மந்தப்பட்டு நீங்கள் ஏகப்பட்ட திட்டங்களை வகுத்துட்டே வந்துருக்கீங்க. இந்த இப்படி பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் அப்படி பண்ணணும், இதை ப்ரமோட் பண்ணணும், இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை வேலை செய்கிற வந்து மேலே கொஞ்சம் படிச்சுட்டு அடுத்த ப்ரமோஷனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும். இப்படி ஏதாவது தொழில் தொடர்பான முயற்சிகள் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு அதற்கான முன்னேற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போதைக்கு மனசுக்குள்ளே அசை போட்டுக்கிட்டே இருக்கணும், இந்த கற்பனை திறனை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நஷ்டம் இல்லாமலும் நெருக்கடி இல்லாமலும் எப்படி வந்து வெற்றிகரமாக நடத்துவது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்தாலே அது பிற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா வக்ரகதியில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முழுக்க செவ்வாயோட பார்வைக்கு உட்பட்டு இருந்தது. அதனால் கடும் நெருக்கடியை சந்திச்சிட்ருப்பீங்க. இப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து வக்ரகதியிலையும் இல்லை, செவ்வாயோட பார்வையிலும் இல்லாதனால இந்த சனி வந்து 3ஆம் பார்வையாக ராசியையும் பார்க்கறதுனால தொழில் ரீதியாக நீங்களோட தடைப்பட்டிருந்த முன்னேற்றம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2ஆம் இடத்துல குரு இருக்குது, 11ஆம் இடத்துல சனி இருக்குது. இது வரைக்கும் 2 கிரகத்தாலையும் பெரிய அளவுக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, கண்டிப்பாக இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களை 9க்கும் 10க்கும் உடையவருங்கிறதுனால தொழிலையும் நல்ல மாதிரியாக கொடுப்பார். உங்களோட மன நிறைவையும் அதிலேருந்து உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒரு வழிவகுப்பாருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைகளாகவும் தடைக்கற்களாகவும் இருக்கக்கூடிய அந்த தடைகளை அகற்றணும்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் முனீஸ்வரன் வழிபாடு மேற்கொள்வது ரிஷபராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, ரிஷபராசிக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அடுத்தபடியாக மிதுன ராசிக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.